நாகப்பட்டினம் பாப்பாக்கோவில் சர் ஐசக் நியூட்டன் கல்விக் குழுமத்தில் 20ஆம் ஆண்டு நிறுவனர் நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அவரது திருவுருவ சிலை திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கல்லூரியில் வெற்றியாளர் ஆவது எப்படி என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு சிறப்புரை நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வைகை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் கல்லூரி தாளாளர் ஆனந்த், கல்லூரி செயலர் மகேஷ், கல்லூரி இயக்குனர் சங்கர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், சேவை சங்கங்களின் நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு சிறப்பு எதிர்கால இந்தியாவை ஆக சிறந்த இந்தியாவாக மாற்ற இருக்கக்கூடிய வழிநடத்த இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளையும் அவர்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களையும் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுடைய முதல்வர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் உங்களோட பகிர்றதில் கொஞ்சம் மகிழ்ச்சி. எம்ஓசி நிகழ்ச்சி தொகுப்பாளரை மிக அதிகமாகவே சொல்லிட்டாங்க. அந்த நிகழ்வுகளை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் இங்கே சொல்லிட்டு இந்த அதாவது நிறுவனரை பற்றி சொல்லணும்னா, இந்த சமூகம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, மிக தைரியமான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையும் போல்ட்டாக எதிர்கொள்ளக்கூடிய வில் பவர் உள்ள ஒரு மனிதர் என்றால் அது வின்சென்ட் ஆர் தண்டபாணி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா ஈடுபட்ட பணிகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா, அரசியலில் ஈடுபட்டாங்க, பத்திரிகை துறையில் ஈடுபட்டாங்க, வணிகம் சார்ந்து ஈடுபட்டாங்க. அவர் வணிகம் சார்ந்து ஈடுபட்டவது அவருக்கு அடைமொழியாக வின்சென்ட் ஆர் தண்டபாணின்னு பேராகி போயிடுச்சு. ஏறத்தாழ அப்போ தமிழகத்தில் 20 மாவட்டங்கள் தான் இருந்தது. 20 மாவட்டங்களில் 8 மாவட்டத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து இந்த வின்சென்ட் ஜூஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுவே காலத்தில் அவருடைய அடையாளமாக மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு 35 ஆண்டுகள் பத்திரிகை துறையில் ஈடுபட்டாங்க. அப்புறம் அரசியலில் ஈடுபட்டாங்க. அவங்களுடைய தைரியத்தை அவங்கெல்லாம் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என் தந்தையிடம் நான் அவருடைய தைரியத்தை எப்போ பார்த்தேன் அப்படின்னா, அவருடைய உடல்நிலை மிக மோசமாக அடைந்தது. மருத்துவர்களிடம் சென்று மருத்துவர்கள் சொன்ன செய்தி, நோயின் தன்மை தீவிரமடைந்து விட்டது, நீங்கள் இல்லத்திலிருந்து இருக்கக்கூடிய மெடிசனை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மருத்துவர்கள் கைது. ஆனால் எங்க அப்பா மட்டும் வாழ்க்கையில போராடி அந்த இறப்பையும் வென்றவர் தான் எங்க அப்பா என்று சொல்லல. இந்த அவைக்கு மருத்துவர்கள் கைவிட்ட பிறகு 3 ஆண்டுகள் எங்களோடு வாழ்ந்து எங்களுக்குரிய வழிவகைகள்லாம் செய்து கொடுத்தவர் தான். உங்களோட பேரண்ட் பார்த்துட்டீங்கன்னா, நீங்களாம் 20 வயசுல இருக்கீங்கன்னா, உங்களோட பேரண்ட் 25 வருஷத்துக்கு முன்னாடி முற்றிலும் கல்வியே இல்லை. இந்த பகுதியில் நாகை மாவட்டத்தில் கல்வி என்பது இல்லாத போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு ஸ்கூல்ஸ் மட்டும் தான் இருந்தது.
ஒரு 5-6 ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடியவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு காலேஜஸ் கிடையாது. இங்கே நியர்பை காலேஜஸே கிடையாது. இன்னும் பார்த்துட்டீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய பகுதி இது. ஏழை எளியவர்கள் அதிகம், கிராமப்புறங்கள் அதிகம். இந்த இடத்துல எப்படி கல்வியை மேம்படுத்துறது என்று அவர் சார்ந்த பத்திரிகையில் அவருடைய ஆதங்கத்தை அப்படியே கொட்டி தீர்த்தார். தினமணியில வந்தது ஒரு பெரிய ஆர்டிகல், நாகப்பட்டினம் பின்தங்கி இருக்கிறது இல்லையா. நம்ம என்ன பேச நினைக்கிறோமோ அதை பேசணும். நான் இதை நினைச்சுதான் கல்யாணம் பண்ணேன். மதுரையில் அமைந்த தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றப்பட்ட அத்தனை நூலையும் தன் நாவால் நாடு முழுக்க அரங்கேற்றுகிற நற்றமிழ் நாவலர் அந்த வைகை செல்வன். ஒரு நாகைக்கும் வைகை செல்வனுக்கும் பெரிய தொடர்பெல்லாம் உண்டு. அது ஒவ்வொரு தொடர்பில் இருக்கிறது. ஒரு முக்கிய தொடர்பு சொல்ல போனால் 2011 சட்டமன்ற தேர்தலிலே அவர் போட்டியிட்ட தொகுதியிலே இவர்தான் வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்று இவருக்கு தேர்தல் சான்று கொடுத்து கையெழுத்து போட்டவர் இந்த நாகப்பட்டினம் மண்ணில் பிறந்து வாழ்ந்து சிறந்திருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற மாவட்ட வருவாய் அலுவலர் அண்ணன் ஆரிஃப் அவர்கள் தான் இவர் அமைச்சராவதற்கு தேர்தல் சான்றிதழ் கொடுத்தார். நல்லா ஒரு முறை கை தட்டு. ஏன்னா நாகப்பட்டினம் போய் தான் வைகை செல்வனுக்கே சர்டிஃபிகேட் கொடுத்தார். அப்படி ஒரு வாய்ப்பு. காலமேக புலவர் பாடினாரோ, பாட்டு தெரித்து விளையாடும் பாலர்களுக்கு நாக்கு தமிழ் மணக்கும் நன்னாக என்று சொல்ல வார்த்தை கேட்டார் போல வைகை செல்வன் என்று சொன்னால் வைகையாருக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. அது இறைவன் குண்டோதரனின் தாகத்தை நிறைவேற்றுவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட ஆறு என்று திருவிளையாடல் புராணத்தில் வரலாறு உண்டு. வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே அவர் என்னிடம் ஒரு மனுவை கொடுத்து முதலமைச்சர் கையிலே இதை கொடுங்கள் என்று சொன்னார். நான் இதை முதலமைச்சரிடம் கொடுத்தேன். ஆனால் அதற்கு பிறகு அவர் எதை வேண்டி விரும்பினாரோ அதை தமிழ்நாடு பூராவும் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அந்த டயாலிஸ் பண்ணுகிற அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாடு பூராவும் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அதை செய்கிற திட்டமாக வகுத்து தந்தார்கள். இதுக்கு நீங்கள் கைத்தட்டலாம் சொன்னார்கள். கருத்து கூட்டம் எப்படி இருக்கும் என்றால், வெற்றி பெறுவதற்கு நீங்கள் என்னெல்லாம் உழைக்க வேண்டும் என்றும் உளவியல் ரீதியாக நீங்கள் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் பரிமாறினார்கள். அன்று பரிமாறுகிற போது ஆசிரியர்கள் மாணவர்கள் தான் அதிகம் இருப்பார்கள். இன்று இந்த அவை இன்னும் புனிதமாயிருக்கிறது. எதற்காக என்று கூறினால், அண்ணன் இன்றைய சிறப்பு விருந்தினர் வெற்றி பெறுவதற்கு நல்லவராக இருக்க வேண்டுமா அல்லது வல்லவராக இருக்க வேண்டுமா? நல்லவராக இருந்தால் வெற்றி பெற முடியுமா அல்லது வல்லவராக இருந்தால் தான் வெற்றி பெற முடியுமா? இதுதான் நல்லவராக இருந்தால் வெற்றி பெற முடியாது. நல்லவராக இருந்தால் எல்லோருக்கும் நல்ல பெயர் எடுக்கலாமே தவிர வெற்றி பெற முடியாது. ஏனென்று வல்லவராக இருப்பவரால் தான் வெற்றி பெற முடியும். வல்லமை பொருந்தியவரால் தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியும். ஆனால் ஒரு மனிதன் வல்லவராக இருந்து நல்லவராகவும் இருந்தால் அந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலையை அடைவார் என்றால் சமூகத்திற்கு மிக பயனுள்ள மனிதராக இருப்பார். அப்படி சமூகத்திற்கு மிக பயனுள்ள மனிதராக வல்லவராகவும் நல்லவராகவும் இருந்த ஒரு சில அடையாளத்தின் மிகப்பெரிய அடையாளம் தான் எங்களுடைய மேலாள் கல்வி அமைச்சர் அண்ணன் வைகை. எப்படி சொல்கிறேன் என்றால், வராத எங்கள் அண்ணன் அமைச்சர் ஜெயபாலன் அவர்கள் இன்று வருகை கொண்டிருக்கிறார். வரவில்லை என்றால் நான் கூப்பிடவில்லை என்ற அர்த்தம் அல்ல. இது பத்திரிகையும் வடிவம் கொடுத்ததும் அல்ல. முடித்துவிட்டு 2006 நான் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் வைத்த பிறகுதான் இந்த சமூகத்துக்கு நான் அடையாளமானேன். ஆனால் கல்லூரி படிப்பு முடித்து 10 ஆண்டுகள் பல நிறுவனங்கள் நடத்தினேன்.
பார்த்ததெல்லாம் நடத்தினேன். பூமி கேஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கினேன். இவர்களை விட சமூகத்திற்கு நான் எங்களை பாதுகாக்க வேறு எந்த சமூகம் இருக்க முடியும்? அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு பெரியவர்கள் எல்லாம் அவையில் வருகின்றார்கள், தொடர்ந்து வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நீண்ட நீடிய மிக அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லாம் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக சொல்கிறேன், இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் குறுகிய காலகட்டங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நீண்ட நேரம் என்னுடைய உரையை பேசுவதற்கு மனமும் சிந்தோடு முடிந்து விடுவது. ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு விடியலும் சாதாரண விடியலாக இருக்கலாம். ஆனால் 2031 இன்று முடிந்த இரவு மிக, அதாவது இந்த இரவு குறைந்து அடுத்த நாள் தொடர்ந்த போது மிக அற்புதமான இரவாக உங்களுக்கு அமைய வேண்டும். அந்த பகல் அமைய வேண்டும். விடியல் அந்த பகல் எப்படி அமைய வேண்டும் என்றால், உலகத்தில் இருக்கிற எதிர் திசையில் இருக்கிறவர்களெல்லாம் குற்றம் சொல்லுகின்ற அளவிற்கு இருக்கக்கூடாது. நாம் நம்மை மாற்றிக்கொண்டு 2026 உன் கனவையும் உன் பெற்றோர் கனவையும் உன் சமூகத்தில் உங்கள் வீட்டை எப்படி அழைக்கிறார்கள் என்று தெரியாது, உன் படிப்பின் மூலம் உன் அறியாமை போன்று 2026 உன் வெற்றியின் மூலம் நீ நர்சிங் படிச்சினா நர்சிங் வீடு என்றும், டாக்டர் படித்தால் டாக்டர் வீடு என்றும், சட்டம் படித்தால் சட்டம் லாயர் வீடு என்றும் அழைக்கின்ற அளவிற்கு உன் நிலையை உயர்த்தி, உன் குடும்பத்துடைய அறியாமையை போக்கி, உன் குடும்பத்தினுடைய எல்லா நிலைகளையும் போக்கி மிக உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மிக அற்புதம் 2026 எல்லோருக்கும் சிறப்பான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை. தமிழ்நாட்டினுடைய கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான நகரம், சோழர் காலத்திய பழமையான நகரம். அப்படி செழுமைக்கும் செம்மைக்கும் உரிய இந்த சிறப்பு வாய்ந்த நாகப்பட்டினத்தில் இன்று ஒரு அற்புதமான நிகழ்வு. சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்களின் சார்பில் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற வாஞ்சி மிகுந்த மனிதர், தன்னை எரித்து தரளாக எரித்து இருட்டு உலகத்துக்கு தானே நெருப்பாகி வெளிச்சத்தை தந்த பெருமைக்குரிய தெய்வ திரு தண்டபாணி பிள்ளை அவர்களுடைய நிறுவன நாள். இந்த நாளை நன்றியோடு நினைத்து பார்க்கிற நிகழ்வாக இந்த நாளில் மலர்ந்திருக்கிறோம். கல்வி இல்லை என்று சொன்னால் நம்ம யாராவது மதிப்பார்களா? உதாரணமாக நம்ம ஒரு கிராமத்தில் கேட்பாங்க, வீடு இருக்கா அப்படின்னா இல்லைங்க, கார் இருக்கா அப்படின்னா இல்லைங்க, ஏதாவது சொத்து சுகம் இருக்கா, இருக்குன்னா இருக்குங்க போகிறோம், இல்லைன்னா இல்லைங்க. அவர்கிட்டே போய் அறிவு இருக்கான்னு கேளுங்க, கோவம் என்னங்க ஏன் சொல்லுங்க. ஏன்னா அறிவுதான் அறிவு அச்சம் காக்கும் கருவி. அறிவு என்பது என்னுடைய ஆயுதம். அறிவுதான் எல்லாவற்றுக்கும் தலையானது என்று சொல்லுவார்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு 3 அடிப்படை சித்தாந்தங்கள் வேண்டும் நண்பர்களே. ஒன்று, மனதளவில் நாம் சரியாக இருக்க வேண்டும். 2, உடலளவில் நாம் சரியாக இருக்க வேண்டும். 3, அறிவை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த 3ம் ஒரே புள்ளியில் சந்திக்கிற போதுதான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மனம் எப்போதுமே மாறுபட்டு கொண்டே இருக்கு. ஒரு மனதை நீங்க பிடிச்சு வைக்க முடியுமா? யோசிக்கும், சந்தேகப்படும், இக்கரைக்கு அக்கறை பச்சை, ஒன்னை விட ஒன்று பெட்டரா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, அது கொஞ்சம் கூட்டம் வர்ற மாதிரி இருக்கே, அந்த பக்கம் புதுசா அப்படின்னு மனசு யோசிக்கும். இல்லை, அது மலேசியாவில் தான் கூட்டம் இருக்கு, இங்கே இல்லை, அது கொஞ்சம் பாருங்களை யோசனை அப்படின்னு யோசனை வைக்கும். நான் அரசியல் பேசுவேன். ஆக இது எதற்கு சொல்லுகின்றதுன்னா, அப்படிப்பட்ட மனதை நாம் ஒருமுகப்படுத்த வேண்டும். வெற்றியாளர்களுக்கு அவசியம் ஒன்று தெரிந்து கொள்ளும். அருமை நண்பர், குடும்பம் பக்கபலமாக இருந்தது, ஆகவே நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னார். நண்பர்களே, வெற்றியாளர்களை காலம் எவ்வாறு தீர்மானிக்கிறது என்று சொன்னால், தொடர்ந்து வெற்றி பெறுபவர்களை அல்ல, தொடர்ந்து வெற்றி பெறுபவர்களை காலம் வெற்றியாளர்கள் என்று அடையாளப்படுத்துவதே இல்லை. தோல்வி அடைந்து அந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழுபவர்களையே காலம் வெற்றியாளர்கள் என்று தீர்மானிக்கும்.
ஏற்கனவே ஜெயபால் முன்னாள் அமைச்சர் என்று சொன்னால் மீண்டும் அவர் இன்னால் அமைச்சரான போதுதான் அவர் வெற்றியார். தங்க கதிரவன் முன்னாள் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்தார் என்று சொன்னால் மீண்டும் அவர் வெற்றி பெற்றால் தான் அவர் வெற்றியார். அதை போலத்தான் எல்லாம் மீண்டும் ஒரு எழுச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அதைதான் அடையாளப்படுத்துகிறது. அதற்கு என்னெல்லாம் தேவை என்று சொன்னால் மனதை பக்குவப்படுத்துவது, உடலை சரியாக பேணிக்காமல். உடல் என்பது மிக மிக மருத்துவர்கள் இருக்கிறீர்கள், உடல் குறித்தான பல்வேறு சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். அதனால்தான் வள்ளுவர் பேராசான் அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவை எவரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர் எல்லாவற்றையும் பெறக்கூடிய தகுதி உடையவர். நான் ஒரு கிராமத்தில் பேசினேன், அறிவுடையார் எல்லாம் உடையார். ஒருத்தர் கேட்டார் ராமசாமி உடையார். அவர்களப்பா இது உடையவர்கள் என்று சொன்னால் அறிவை பெற்று இருக்கிறவர்கள். நான் ஜீவானந்தா நேற்று வடக்கு பொய்கை நெல்லூருக்கு போனேன். அந்த கோரக்க சித்தர் அந்த நினைவிடத்திலே சமாதியிலே அவர் தான் ட்ரஸ்டியாக இருக்கிறார், தற்காராக இருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நூலகமே அமைக்கிறார். ஒரு நூல் நாகப்பட்டினத்தில் கிடைக்காத நூல்கள் கூட வடக்கு பொய்கை நெல்லூரில் கிடைக்கிறது. ஈடுபாடு, ஆர்வம், இதில் இருக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்கு இருந்தால் நிச்சயம் உயர்வை நீங்கள் அடையலாம். அவருடைய அப்துல் கலாமை விட உதாரணங்கள் அபுல் பகீர் ஜெயலுலாபுதீன் அப்துல் கலாம், அப்துல் கலாம். ஒரு கடலோர படகுக்காரன் மகன் கடலவு விரிந்து இமயமாய் வியந்து நின்றார். ஒரு சாதாரண ஒரு தீவு, ராமேஸ்வர தீவு. பேப்பர் போடுகிற பையனாக பேப்பர் போட்டுவிட்டு நான் பள்ளிக்கு சென்றிருக்கிறேன், அதன் பிறகு மதுரையில் வந்து படித்தேன், சென்னையிலே படித்தேன் ஐஐடி என்று அவர் எழுதுகிற அந்த வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படித்தால், அக்கினி சிறகுகளை படித்தால் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். 1900 பிறகு 1998 அடல் பிஹாரி வாஜ்பாய் அணுகுண்டு வெடித்து அகலத்தின் கவனத்தை ஈர்த்தார். அந்த பொக்ரான் அணுகுண்டு ஒரு பரிசு, இந்த விலை மதிக்க முடியாத இந்த பரிசை நீங்கள் ஒரு துளி கடன் கூட வீணாக்கி விடக்கூடாது. முதலில் நீங்கள் நிகழ்ச்சி நிரலை தயார் செய்யுங்கள். நான் ஒருவரை கேட்டேன், நீங்கள் என்னவாக ஆசைப்படுகிறீர்கள்? அவர் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். அப்படியானால் 5 வருடம் கழித்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகத்தில் உங்களை சந்திக்கலாமா என்று கேட்டேன். ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒரு 5 வருடம் கழிச்சு நீங்க கலெக்டரா தானே இருக்கணும், அப்ப கலெக்டர் ஆஃபீஸ்ல பார்க்கலாமா அப்படின்னு சொன்னா திகச்சு போயிட்டார். ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்படி அவர் கலெக்டர் ஆஃபீஸ்லயே கூப்பிடுறாரு. அப்ப தயார் நிலையில் இல்லை. ட்ரம்புக்கு 24 மணி நேரம் தான், அமெரிக்காவுடைய ஜனாதிபதிக்கு, நம்முடைய ஜனாதிபதிக்கு 24 மணி நேரம் தான், நம்முடைய பிரதமருக்கு 24 மணி நேரம் தான், நம்முடைய முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் 24 மணி நேரம். எனக்கு 2 கார் இருக்கு, உங்கள்கிட்ட இல்லை, சரி வேற்றுப்பா. இவர்கிட்ட ஒரு வீடு இருக்கு, சொந்த வீடு, சரி உங்கள்கிட்ட இல்லை. இந்த வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் நேரம் என்பது எல்லோருக்கும் பொதுதானே. அப்ப நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறவன் உயர்ந்த நிலைக்கு வருகிறான். எனக்கு நேரமே இல்லை என்று சொல்லுகிறவன் முட்டாள். ஏனென்றால் நேரத்தை சரியாக பயன்படுத்த தவறியும் கிடைத்திருக்கிற வாய்ப்பு மூலமாக மேலே எழ வேண்டும். சொன்னார் ஆனந்த், 10 ஆண்டுகளாக எனக்கு வாய்ப்பு இல்லை, 2 முறை வெற்றி வாய்ப்பு இழந்தது. நான் கூட சொன்னேன், என்னுடைய நூலை நூற்றாண்டின் தவம் என்கிற நூலை இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவராக இருக்கிற என் அருமைக்குரிய ஆர்வி ரட்டன் சிபிஆர் அவர்கள் வெளியிட்டார். அதை தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் பெற்றுக்கொண்டார். 800 பக்கம் கொண்டிருக்கிற அந்த நூல் தி இந்து தமிழ் நாளிதழ், தினமணி நாளிதழில் வெளிவந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு. அந்த நூல் வெளியிடுகிற போது நான் சொன்னேன், இந்த நூலை நான் வெளியிடுவதற்கு காரணமாக இருந்த அருப்புக்கோட்டை வாக்காளர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். அப்படி ஒரு நல்ல முடிவை அவர்கள் எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த நூல் எனக்கு கிடைத்திருந்தார். அவர்கள் எடுத்த நல்ல முடிவின் காரணமாக இந்த நூல் கிடைத்தது. சங்க இலக்கியத்தில் 5 பாகங்கள்,
எழுதி முடிச்சிருக்கேன். திருமகள் இணையத்தில் கிடைக்கும். 2500 பக்கம் சங்க இலக்கியத்தின் அத்தனை ஆய்வு நெறிகளையும் ஒரு பேராசிரியர் செய்ய முடியாத அளவிற்கு எளியவன் சிறியவன் எழுதி தந்திருக்கிறார். இது கிடைச்சிருக்குமா அப்படின்னு துணை ஜனாதிபதி விழுந்து சிரிச்சார். என்று சொன்னால் கிடைத்திருக்கிற வாய்ப்பு மூலமாக மேலெழுகிற ஆற்றல் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி கிடைத்திருக்கிற அரிய வாய்ப்பு மூலமாக மேலெழுகிற ஆற்றல் உங்களுக்குள்ளே வருமானால் நீங்கள் தான் ஒரு உயர்ந்த நிலைக்கான ஒரு ஆற்றலாளர். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அந்த நிலையிலிருந்து ஒருபோதும் மாறுபட்ட தன்மையிலே இருக்கக்கூடாது. அதான் விஷயம். வெற்றியாளர் நீங்க எப்படி உங்களுக்குன்னு ஒரு போராட்டம் பண்ண இருக்கா, யாருக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாது. நான் இப்படித்தான். பாரதி அச்சமில்லை 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 அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்று எழுதினான். அப்படி எழுதிட்டு ஓடி ஒழிஞ்சுட்டாரா? இல்லை. இப்ப இந்த இடத்துல ஒரு வீட்டுல இருந்து பேசுறோம், சிங்கத்தை கண்டுபிடிக்கணும். நீ காட்டுக்கே ராசா, நான் கவிதைக்கே ராஜா, 2 பேரும் ராஜாக்கள் சந்தித்துக் கொண்டோம்னு யாரால சொல்ல முடியும்? சொன்னதுனாலதான் அவன் கவிதைகள் காலம் கடந்து நிற்கிறது. சில எழுத்தாளர்கள் காதலுக்கு ஆதரித்து கவிதை எழுதுவார்கள், கட்டுரை எழுதுவார்கள். தான் மகள் காதலிச்சால எதிர்ப்பு தெரிவிப்பார். ஆக எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் வேறுபடும். அப்படி எழுதுகிற போது நீங்கள் என்ன செய்ய முடியும்? உயர்ந்த நிலைக்கு நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் யார்? முதலில் நீங்கள் சிந்திங்க. இன்னும் 5-6 வருஷத்துல அதிகமாயிருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு அவனுக்கு கவலை. ஆனா நடந்ததா இல்லையா? உங்களுக்கும் நடக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கை அளவீடு செய்யப்படுகிறது. அது எந்த மாற்று கருத்து இல்லை. மொரார்ஜி தேசாய், அப்பேற்பட்ட மொரார்ஜி தேசாய் மகாராஷ்டிரா மாநிலம், இப்போ மகாராஷ்டிரம், அப்போது குஜராத், 2 மாநிலமும் சேர்ந்து ஒருங்கிணைந்த மகாராஷ்டிரம். அப்போது ஒரு முதலமைச்சராக இருக்கிற போது அவருடைய மகள் இந்து +2 தேர்விலே மதிப்பெண் குறைந்துவிட்டது. அவரோடு படித்த அவருடைய கல்லூரி மாணவிகள் எல்லாம் மருத்துவக் கல்லூரிக்கு இடம் கிடைத்துவிட்டது. கேட்கிற அப்பா கிட்ட, அப்பா முதலமைச்சர், அப்பா மதிப்பெண் குறைஞ்சிருச்சு, ரீடோட்டல் போடலாம், அதே வேல்யூஷன் சொல்றோம். அதுக்கு அவர் சொல்றார், நீ அப்படியே அப்ளை பண்ணா கூட, நீ அதுக்கான மதிப்பெண்ணை எடுத்துட்டா கூட, அது உனக்கு உண்மையான தகுதி இருந்திருந்தா கூட என்ன செய்வாங்க, முதலமைச்சருடைய மகளுக்கு சலுகை காட்டப்பட்டு விட்டது என்று என் மீது குற்றம் வந்து எழுந்து விடும் மகளே என்று சொல்றார். அப்படின்னா நான் என்ன செய்திருப்பான்? உனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கிறோ அதுக்கு பாரு. அந்த கல்லூரியில போய் இடம் கிடையாது, அந்த கல்லூரியில் போய் சேர்ந்து படிச்சு அதுல இருந்து உயர்ந்து கொண்டு என்னுடைய சக தோழிகள் எல்லாம் மருத்துவராகிட்டார்கள். மருத்துவக் கல்லூரியில மாணவர்கள் அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து முதலமைச்சர் அலுவலகத்துக்கு செய்தி போனது, உங்கள் ஒரே மகன், ஒன்லி ஒன் டாக்டர். அவர் சைக்கிள்லேயே வந்துட்டு வீட்டுக்குள்ள போறாரு. கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். முதலமைச்சர் மகள்ல இருந்துட்டா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மகன் முகத்தை இன்னைக்கு தண்டாயுதம் பிள்ளை அவர்கள் இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கல்வியால் பிற்படுத்தப்பட்ட மாவட்டமாக இருக்கிறது. ஒரு கல்வியால் விழிப்புணர்ச்சி பெற வேண்டும். சோழர் காலத்தில் துறைமுகமாக இருந்த பகுதி, அழகிய மிகுந்த கிழக்கு கடற்கரையில் அழகான செழிப்போடு இருக்கிற வடக்கு மிகுந்த பகுதி, கோடிக்கரையிலிருந்து தொடங்கி இந்த பகுதி எல்லாம் இருக்கிற நாகப்பட்டினத்தில் ஒரு கல்வியின் மறுவளர்ச்சி ஏற்படுத்திய ஒரு மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்று தன்னலம் கருதாது போட்ட விதைதான் இன்று இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு தன்னுடைய அடையாளத்தை நிலைநிறுத்தி போயிருக்கிறார் இந்த சமூகத்தின் மாற்றத்திற்காக. அதான் ஒரு விஷயத்தை பார்க்கணும். வாழ்க்கை என்பது அதுதான். மாணவ செல்வங்களை, நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை அடையாளத்தை இழந்து விடாதீர்கள். முகத்தை இழந்து விடாதீர்கள், முகமதியை இழந்து விடுவீர்கள், அடையாளத்தை இழந்து விடாதீர்கள், உங்கள் அங்கீகாரத்தை இழந்து போவீர்கள். Vijayakumari, Head and Assistant Professor, Department. Mr. U. Raja, Head and Assistant Professor, Department of Computer Science. Mr. M. Parthiban, Head and Assistant Professor, Department of Commerce. Dr. B. Satya, Head and Assistant Professor, Department of Physics.
of Biotechnology, Mrs. A. Karnika, Head and Assistant Professor, Department of Asian Technology, Professor, Department of Tamil, Mr. M. Emmanuel Hassan, Assistant Professor, Department Valia, Head and Department of Nutrition and Dietetics. Please for this. மகிழ்ச்சியோடு சார் இங்க பாருங்க சார் இங்க பாருங்க சார் அப்படியே பாருங்க நான் பாருங்க நிறுவனர் 20வது ஆண்டு நினைவு நாளிற்கு வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற கல்விக்குமன் செயலர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினரை மிகச் சிறப்பாக அறிமுக செய்து வைத்த நகராட்சி பொறியாளர் நாயகன் ஆரன் அவர்களுக்கும் முன்னிலை உரை வழங்கிய ரைசெக்மெண்ட் கல்விக்குமனுடைய தாளர் அவர்களுக்கும் எத்தகைய நிலையில் இருந்தபோதும் எத்தகைய அதிகாரமிக்க பதவிகள் இருந்த போதிலும் இந்த நாளை நிறுவனருக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு தொடர்ந்து 20 ஆண்டுகாலமாக நிறுவனுடைய நினைவுகளை பயணித்திருக்கிற முன்னாள் வேளாண்துறை அமைச்சர் கூட்டத்திற்குரிய ஜீவானந்தம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். மற்றும் நிகழ்வுக்கு வருகைப்பித்திருக்கிற முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் அண்ணன் ஜெயபாலன் அவர் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். நாகப்பட்டினம் மூத்த வழக்கறிஞர் செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற கூட்டத்திற்குரிய தங்கக்கதிரன் உள்ளிட்ட சட்டம் நகர ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மொழி தமிழில் செழுமையான அறிவார்ந்த பயன் தரக்கூடிய கருத்துக்களை நம்மிடையே விட்டு சென்றிருக்கிற கூட்டத்திற்குரிய தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கலைமாமணி முனைவர் வைகை செல்வன் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வருகை புரிந்திருக்கிற பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கும் முதல்வர்களுக்கும் எங்களது